இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் நான் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ள தேவன். ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இரக்கம் கிடைக்க வேண்டும். நீர் எங்களை ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் படிக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வானம் எனக்கு சிங்காசனம் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே வேதம் அவரை குறித்து நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 95:3 கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். தீத்துவின் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து என்று ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆகவே பிரியமானவர்களே, என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று சொல்லுகிற ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், வேதத்தில் நாம் படிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறதை படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அது மிகுந்த சந்தோஷம் என்று நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் பாருங்கள், நாம் வேதத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். மத்தேயு 28வது அதிகாரம் 8வது வசனத்திலே அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அன்பானவர்களே, யார் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார். அந்த சந்தோஷத்தை நாம் எப்படி சொல்லலாம்? வேதம் நமக்கு சொல்லுகிறது மகா சந்தோஷம். அல்லேலூயா. சங்கீதம் 4:7 இப்படி படிக்கிறோம், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அன்பானவர்களே, சாதாரணமாக தானியமும் திராட்சரசமும் பெருகும் போது எவ்வளவு மகிழ்ச்சி! ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை பார்க்கிலும் அதிக சந்தோஷம். அப்படியானால் இந்த சந்தோஷத்தை நாம் எப்படி சொல்லுவது? வேதம் சொல்லுகிறது அது மகா சந்தோஷம் என்று. அன்பானவர்களே, இவ்வளவு பெரிய ஆண்டவர் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவர் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் சந்தோஷம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனத்திலே அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் வருகிறார். அவர் நம்முடைய இருதயத்தில் வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் என்று சொல்லுகிறது. பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனத்திலே, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதை பாருங்கள்.
ஆகவே 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். அன்பானவர்களே, இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய இருதயத்தில் வரும்போது ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார். அது நிரம்பி வழிகிற சந்தோஷம். பிரியமானவர்களே, நிரம்பி வழிகிற சந்தோஷம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனத்திலே, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை தருகிறார். ஒரு நாளிலே அந்த சந்தோஷம் போய்விடக்கூடாது. அன்பானவர்களே, கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள் அப்படித்தான் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கவில்லை. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சந்தோஷத்தால் நிரப்புகிறார். மகா சந்தோஷம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மிகுந்த சந்தோஷம், அளவிட முடியாத சந்தோஷம். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லி, இதற்கு முன்பு நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1 முதல் நாம் 10 வரையுள்ள வசனங்களை படிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லுகிறார். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சியில் நிலைத்திருப்பதற்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். என்ன தெரியுமா? கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் நம்மோடு இருக்கிறவர். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் நம்மை சுத்தப்படுத்துகிறார். அவருடைய ஆவியினால் நம்மை சுத்தப்படுத்துகிறார். அவருடைய இரத்தத்தினால் நம்மை சுத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்மை சுத்தப்படுத்தி ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியை தருகிறார். ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை தருகிறார். வேதம் நமக்கு சொல்லுகிறது அது மகா சந்தோஷம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, அப்படியானால் நாம் எல்லாரும் குறைவுள்ளவர்கள். ஆண்டவர் நம்மை உபதேசிக்கிறார். எதற்காக? ஆண்டவர் நம்மை சுத்தமாக்கி நம்மிலே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வர விரும்புகிறார். அநேகர் இன்றைக்கு இந்த உலகத்தின் தீமைகளில், பாவங்களில் மகிழ விரும்பி தீமையான வழிகளில் நடக்கும்போது, பாவ சந்தோஷத்தை தேடி போகும்போது, ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நம்மை அழகுபடுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி எதற்காக இந்த மண்ணிலே வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நம்மில் நிறைவேற்றுகிறார். அன்பானவர்களே, அந்த சந்தோஷத்தினால் நம்மை நிறைவேற்றுகிறார். அவருடைய சித்தம் நம்மில் நிறைவேற அவரில் களிகூற வைக்கிறார். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து படிக்கிறேன் பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த சந்தோஷம் நம்மில் நிலைத்திருக்க வேண்டுமானால் ஒரு காரியம் நமக்கு ஆண்டவரால் கற்றுக் கொடுக்கப்பட்டது. என்ன தெரியுமா? கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற வரைதான் அந்த மகிழ்ச்சி, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த சந்தோஷம். பிரியமானவர்களே, ஆனால் கிறிஸ்துவில நாம் நிலைத்திராவிட்டால் நம்மால் அந்த மகிழ்ச்சியில் வாழ முடியாது. கிறிஸ்து கொடுக்கிற அந்த சந்தோஷம் நம்மில் இராது. பிரியமானவர்களே, நாம் பாருங்கள், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, இப்பொழுது ஆண்டவர் நம்மை கனி கொடுக்க வைக்கிறார். அவரிலே நிலைத்திருக்க செய்து கனி கொடுக்க வைக்கிறார். அவர் சொல்லுகிறார் யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை சொன்னேன். அல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த உலகில் ஒரு தரம் வாழுகிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்.
ஆண்டவருடைய மகிழ்ச்சியினால், ஆண்டவர் நமக்கு தருகிற சந்தோஷத்தினால், மிகுந்த சந்தோஷத்தினால் நிரப்பப்படும்படிக்கு அந்த இரட்சகராகிய கிறிஸ்துவை நாம் வருந்தி அழைப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, ஒவ்வொருவருடைய இருதயத்திலே நீர் வந்து நீர் கொடுக்கிற இந்த சந்தோஷத்தினால், ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற இந்த சந்தோஷத்தினால், மகா சந்தோஷத்தினால் நிரப்பி நீர் ஆளுகை செய்யும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். மகிமை மகிமை